என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆடு சம்மந்தமாக ஆடுகளுக்கு ஏற்படும் வாத நோய் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடு வளர்ப்பு வெற்றி பெற வேணும்னா ஆடுகளுக்கு வரும் நோய்களை சரியாக நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. பல ஆடு வளர்ப்பவர்கள் சந்திக்கும் ஒரு பெரிய பிரச்சனை தான் ஆடுகளுக்கு ஏற்படும் வாத நோய். இந்த வாத நோய் ஏற்பட்டால் ஆடுகள் சரியாக நடக்காது, கால்கள் நடுங்கும், சில சமயம் எழுந்து நிற்க கூட முடியாமல் போகும். சிலர் இதை சாதாரண கால் வலி அப்படின்னு நினச்சிட்டு கவனிக்காமல் விடுறாங்க. ஆனால் சரியான நேரத்தில் கவனிக்கலை அப்படின்னா இந்த நோய் ஆடுகளோட வளர்ச்சியை ரொம்ப பாதிக்கும். ஏன்னா மனுஷங்களுக்கே வாத நோய் இதெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆடுகளுக்கும் உண்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆடுகளுக்கு ஏற்படும் வாத நோய் அப்படின்னா என்ன. புதுசாக ஆடு வளர்ப்பவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் இந்த வீடியோ அவங்களுக்கும் சேர்த்து. ஏன் வருது, அதன் அறிகுறிகள் என்ன, வீட்டிலேயே செய்யக்கூடிய ஆரம்ப சிகிச்சை என்ன, மருத்துவரோட ஆலோசனைப்படி என்ன சிகிச்சை கொடுக்கலாம், தடுப்பு முறைகள் ஃபுல்லாக இந்த வீடியோ முழுவதும் பார்த்தா ஆடுகளுக்கு ஒரு வாத நோயை எப்படி சமாளிக்க வேணும் அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வாத நோய்னா என்ன. ஆடுகளோட உடலில் உள்ள நரம்புகள் மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் பாதிப்பு, அதோட காரணமாக கால்களில் பலவீனம் ஏற்படும் நிலை தான் வாத நோய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நோய் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா ஆடு சரியாக நடக்க முடியாது, ஒரு காலில் நிற்கும், சில நேரங்களில் விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில ஆடுகள் மெதுவாக நடக்கும், சில ஆடுகள் முழுக்க எழுந்து நிற்க முடியாமல் கீழேயே அப்படியே சாஞ்சிருக்க மாதிரி இருக்கும். இந்த நோய் பொதுவாக எப்படிலாம் வரும்னா குட்டி ஆடுகள், வேகமாக வளர வேண்டிய ஆடுகள், ஊட்டச்சத்து குறைவான ஆடுகள், இவங்கக்கிட்ட இருந்து தான் அதிகமாக வரும். ஃபஸ்ட்டு வாத நோய் ஏற்பட முக்கிய காரணம் என்ன தெரியுமா, கால்சியம் குறைவு. ஆடுகளோட உடலில் கால்சியம் குறைஞ்சா எலும்புகள் பலவீனமாகி இந்த வாத நோய் ஏற்படும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த செனையடுக்க ஆடு, அந்த ஆடுகள், அப்புறம் பால் கொடுக்க ஆடுகள், தாயாடுகள், இந்த ஆடுகளுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது விட்டமின் குறைவு. அந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸு, விட்டமின் இ, இந்த 2 விட்டமினும் குறைவாக இருந்தாலும் நரம்புகள் பாதிக்கப்படும். இதனால் ஆடுகளோட கால்கள் சரியாக இயங்கவே இயங்காது. அடுத்து மூணாவது நல்ல தீவனம் இல்லாமல், சில ஆடுகளுக்கு சரியான தீவனம் கொடுக்க மாட்டாங்க. உதாரணமாக உலர்ப்புல் மட்டும், இல்லைன்னா சத்தான பசுந்தீவனம் இல்லாமல் இப்படி இருந்துச்சுன்னா உடலில் சத்துக்கள் குறைஞ்சி வாத நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் கட்டி வைக்கிறது. ஆடுகளை நீண்ட நேரம் ஒரே இடத்துல கட்டி வச்சுருந்தாலும் உடல் இயக்கம் குறையும், மூட்டுகள் பலவீனமாகும். இதுவும் வாத நோய்க்கு காரணமாக அமையும். 5வது காரணம் என்ன தெரியுமா, ஈரமான தரை. ஆடுகள் இருக்கிற இடத்துல ஈரமாக இருந்தால் அதோட உடம்புல குளிர் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும், மூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் வாத நோய் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வாத நோயை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதன் அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாமா. இதில் சில முக்கிய அறிகுறிகள் மட்டும் நம்மளுக்கு தெரியும். அதாவது கால்களில் நடுக்கம். சில ஆடுகள் நடக்கும்போது கால்கள் நடுங்கும், எழுந்து நிற்க முடியாது. சில ஆடுகள் படுத்துகிட்டே இருக்கும், என்னடா அந்த ஆடு படுத்துக்கிட்டே இருக்குது, ஒருவேளை இறை நிறையா தின்றுருக்கும், அதனால் ஒரு டயரில் படுத்துருக்கு அப்படி சொல்லிட்டு கூட நம்ம நினைக்கலாம். அடுத்து மெதுவாக நடக்கும் ஆடு. ஒரு ஆடு வேகமாக நடந்துட்டுருக்கு, திடீர்னு மெதுவாக நடக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் வாத நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கால்களை மடக்கி நிற்கும், ஒரு காலை மட்டும் மடக்கி நிற்கும் பார்த்தீங்களா, அந்த ஆடுகளுக்கும் வாத நோய் இருக்கும். அதே மாதிரி அந்த சாப்பிட அளவும் குறையும், உடல்வலி காரணமாக சாப்பாடும் குறைஞ்சி போயிடும். இதுக்கு ஆரம்ப சிகிச்சை என்ன தெரியுமா கொடுக்கலாம். ஆடுகளுக்கு வாத நோய் ஆரம்பமாக இருந்துச்சுன்னா சில விஷயங்களை உடனே நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு என்னென்னா நல்ல ஓய்வு இருக்கணும். அதுக்கு ஒரு ஆடுகளை ஒரு சுத்தமான இடத்துல, அதாவது ஈரம் இருக்கக்கூடாது, இந்த இடத்துல நல்ல உலர்ந்த இடமா இருக்கணும், அந்த இடத்துல இருக்கணும். அடுத்து நல்ல தீவனம் கொடுக்கணும். உதாரணமாக பார்த்திங்கன்னா அந்த அகத்திக்கீரை, சண்டலில் அந்த வேர்க்கீரைகள், இதெல்லாம் நல்ல சத்துக்களை தரும், இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் மசாஜ்.
ஆடுகளோட கால்களில் வந்து இந்த நாட்டு எண்ணெய் எள்ளு எண்ணெய் இதில் வந்து சூடாக்கி லைட்டாக சூடாக்கி வெது வெதுப்பாக இருக்கும்போது மசாஜ் வந்து செஞ்சு விடலாம் வாத நோய் வந்துருச்சுன்னா. அடுத்து மருத்துவரோட சிகிச்சை. நோய் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை போய் அன்றைக்கி பார்க்கணுங்க. பொதுவாக மருத்துவர் கொடுக்கும் சிகிச்சைகள் என்ன தெரியுமா? இந்த கால்சியம் இன்ஜெக்ஷன்னு சொல்லுவாங்க, அது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷனு, பெயின் ரிலீஃப் மெடிசனு, இந்த சிகிச்சையெல்லாம் கொடுத்தா ஆடு வந்து சில நாட்களில் வந்து நல்ல முன்னேற்றம் வந்து அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து தடுப்பு முறைகள். வாத நோய் வராமல் தடுக்க சில முக்கிய வழிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு சத்தான தீவனம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த பசுந்தீவனம், மர இலைகள் வந்து சத்தான தீவனம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். மினரல் மிக்சர் வாரத்துக்கு ஒரு முறை வந்து மினரல் மிக்சர் வந்து கொடுக்கணும். அதில் என்னென்னா கால்சியம் விட்டமின் வந்து இருக்கணும். அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. சுத்தமான இடம். ஆடுகள் வந்து சுத்தமான இடத்துல வந்து வைக்கணும். அதே மாதிரி ஈரமான இடத்துல வைக்கக்கூடாது. உலர்ந்த இடமா இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து தினமும் நடக்க விடணும். இப்போ மேய்ச்சலுக்கு போகிற ஆடுனா டெய்லியும் நடக்கும், நமக்கு தெரியும். சில பேர் வந்து உள்ளே வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஆடுகள்லாம் கொஞ்சம் நடக்கிற மாதிரி அதுக்கு ஸ்பேஸ் வந்து இருக்கணும். இதுதான் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளே பல இதில் பார்த்திங்கன்னா காலையில் எல்லோரும் எந்திரிச்சு வாக்கிங் போவாங்க. உடலை குறைக்குன்றது ஒரு இது. இன்னொன்றுனா நம்ம கை காலில் அசைச்சி விடணும் இல்லையா? சும்மா படுத்துகிட்டே இருந்தால் நம்மளுக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்கும். படுத்துகிட்டே இருந்தால் எந்த வேலையும் செய்ய தோணாது. ஒரே சோம்பேறியாக ஒரே டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். வேலை நம்ம செஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு நல்லா உடம்பு ஆரோக்கியமாக நல்லா பலவீனமாக இருக்கும். ஆடுகளுக்கு வரும் வாத நோய் வந்து ஒரு பிரச்சனை போல் தோன்றினாலும் அது சரியான நேரத்தில் நம்ம கவனித்து இது பண்ணோன்னா அதை வந்து எளிதாக சரி செய்ய முடியும். நம்ம செய்ய வேண்டியது என்ன? சுத்தமான தீவனம், சுத்தமான சூழல், மருத்துவரோட ஆலோசனை, இந்த 3 விஷயம் சரியாக நீங்கள் பின்பற்றிட்டீங்க அப்படின்னா ஆடுகளை வந்து சரியாக ஆரோக்கியமாக வளர்க்க முடியும். ஆடு வளர்ப்பு சரியான முறையில் செய்தால் ஒரு நல்ல வருமானம், ஒரு தொழிலாக வந்து மாறும். ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் ஆடு பராமரிப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பொறுமை மிக மிக அவசியம். அதுக்கு எந்த நேரத்தில் என்னென்ன ஏற்படுது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஆடு வளர்ப்பு தொழிலே ஸ்டார்ட் பண்ணணும். சும்மா அவங்க வளர்க்குறாங்க, எனக்கு ஆசையாக இருக்குது, நானும் வளர்க்க போகிறேன் அப்படின்றக்காக அது ஒரு ஆடு 2 ஆடு வாங்க மாட்டாங்க. 50 ஆடு 100 ஆடு வாங்கி அவங்க வந்து லாஸ் ஆகிறத விட்டுட்டு கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது பிறகு ஃபஸ்ட்டு ஒரு 5 ஆடுக்குள்ளே வாங்கி நீங்கள் வளர்த்து அதுக்கு என்னெல்லாம் வருது, நோய் வருது, தீவனம் என்ன கொடுக்கணும், எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஆடு வாங்கி வளர்த்தாலும் ஒன்றும் கிடையாது. அதனால் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களும் சரி, ஏற்கனவே வளர்த்துக்கிட்டு இருக்கவங்களும் சரி, இந்த வழிமுறையை கண்டிப்பாக பின்பற்றுங்க. கண்டிப்பாக ஆடு வளர்ப்பு தொழில் வந்து வருங்காலத்தில் ஒரு நல்ல வருமானம், இன்னும் இதை விட வருமானம் வரக்கூடிய தொழிலாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 கிலோ கறி இப்போயே வந்து 1000 ரூபாய்க்கிட்ட விற்கிது. அடுத்து இன்னும் வரப்போகிற காலத்தில் வந்து இன்னும் விலை வந்து கூடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த முறையை எல்லாருமே பின்பற்றுங்க. ஆடு வளர்ப்பு தொழிலை எல்லாருமே சக்ஸஸ் பண்ணணும். ஓகேங்க, நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.